ஹாய் கேஸ், இன்றைக்கு வீடியோவில் வந்து பாரிஸில் உள்ள ஈஃபில் டவருக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். அது மொன்மார்ட்டில் உள்ள சேக்ரே-கோர் என்ற ஒரு சர்ச். இந்த இடத்துக்கு 2 மில்லியன் மக்கள் வந்து இந்த இடத்தை பார்வையிடத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே ஏறி தான் போகணும். 222 படிக்கட்டுகள் இருக்குது. நான் மேலே போயிட்டு சேக்ரே-கோருடைய என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த சுவரில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் வந்து ஐ லவ் யூ என்றதை வந்து எழுதப்பட்டிருக்கு. எல்லா மொழிகளையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். தமிழ் மொழி எங்கே இருக்குன்னு. Hello, friend. How are you? Hi, hello. How are you? Hi, guys. Maintenant, we regarde wall. Yes. Say, écrit I love you. Yes. So, all language. Yes. All What is I love you for Bangla? I love in Bangla. It means আমি তোমাকে ভালোবাসি. ভালোবাসি? আমি তোমাকে ভালোবাসি. আমি তোমাকে ভালোবাসি. Yes. What about Sri Lanka? Sri Lanka also Tamil. Tamil. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். Oui. Difficile même, c'est non, c'est oui. facile. C'est ça pourquoi difficile. C'est facile. Non, facile, c'est difficile. Okay. Pour vous, oui. c'est facile pour moi, okay. difficile. Tu as regardé woman? You parlais நான் உன்னை காதலிக்கிறேன். No. You will kill me. Okay. We continue the video. We regard the Sécré-Cour. Oui. After we continue. சேக்ரே-கோரை சுற்றி வந்து நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு +2 தேர்ன்னு சொல்கிறது. இதில் அதிகமான கலைஞர்கள் வந்து ஓவியங்களை வரைகிறதும் அதை விற்பனை செய்கிறதும். உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னால் எங்களோட உருவத்தை வரைகிறதும், அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் மாதிரியான உருவங்களை வந்து வரைகிறதும் இந்த சேக்ரே-கோரை சுற்றி உள்ள பகுதியில் வந்து இருக்குது. எனக்கு பின்னால் உள்ளது தான் மொன்மார்ட்டில் அமைந்துள்ள சேக்ரே-கோர் என்ற ஒரு சர்ச். பாரிஸ் நகரத்தில் உள்ள 2வது சுற்றுலாத்தலம் தான் இந்த சேக்ரே-கோர். 1875ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த சேக்ரே-கோர் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதை கட்டுவதற்கு வந்து 5 கட்டிடக் கலைஞர்கள் வந்து சுமார் 40 ஆண்டுகளாக இந்த சேக்ரே-கோர் இந்த சர்ச்சை கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 1875ஆம் ஆண்டு கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு 1914ஆம் ஆண்டு இந்த கட்டட நிர்மாண பணிகள் முடிவடைந்ததாக சொல்லப்படுது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த சர்ச் வந்து புனிதப்படுத்தப்பட்டதாகவும் வரலாறுகளில் சொல்லப்படுது. சேக்ரே-கோருக்கு வந்தாச்சு. இந்த சேக்ரே-கோரை பொறுத்த மட்டும் வந்து இது ஒரு பழமையான ஒரு தேவாலயம், பழமையான ஒரு கட்டிடம். சேக்ரே-கோர் என்று சொல்லும் போது இது மொன்மார்ட் பகுதி, மொன்மார்ட்டின் புனித இதயம் என்று தான் சொல்லப்படுது. சேக்ரே-கோர் என்ற பிரெஞ்சில் வந்து புனித இதயம் என்று சொல்லப்படுது. மொன்மார்ட்டின் புனித இதயமாகத்தான் இந்த சேக்ரே-கோர் கருதப்படுகிறது. இது ஒயிட் சர்ச் என்றும் சொல்லப்படுது. இதில் உண்மையான பேர் மொன்மார்ட் சேக்ரே-கோர் என்று தான் சொல்லப்படுது. மிகவும் பழமையான ஒரு தேவாலயம், பழமையான ஒரு கட்டிடக்கலை.
இந்த செக்ரிகோருக்கு மேலிருந்து பார்த்தா பாரிஸ் புறநகர் பகுதி அப்படியே தெரியுது. இது இரவு நேரங்களில் அழகாக இருக்கும். அதாவது பாரிஸ் நகரத்தில் உள்ள சென் நதியிலிருந்து ஒரு 200 மீட்டர் உயரத்தில் தான் இந்த செக்ரிகோர் தேவாலயம் அமைந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேவாலயத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான லொக் போட்டு இருக்காங்க. இது வந்து பாரிஸில் உள்ள ஒரு கல்ச்சர் தான். யார் எஸ்பின்னு ஒருத்தர் இருக்கார், சிசின்னு யார் சிசி. Je ferai tout ce que je peux, un océan dans le feu. நாங்களும் ஒரு லொக் போடலாம், ஆனால் எத்தனை லொக் போடுறோன்னு தான் தெரியல. நாங்கள் போட்டால் இந்த வேலி ஃபுல்லாகவே லொக் போட வேண்டி வரும். சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செக்ரிகோர் நாங்கள் பார்த்துட்டோம். செக்ரிகோர் வீடியோ இதோட முடியுது. நாங்கள் சர்ச்சு உள்ளே போனோம், ஆனால் எங்களை வீடியோ எடுக்க முடியலை, ஃபோட்டோ எடுக்க விட இல்லை. அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் காட்டிட்டோம் செக்ரிகோரில். இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் பாரிஸில் முக்கியமான ஒரு விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். மிஸ்டர் ஜாக் ஸ்பேரோ, பேரடைஸ் ஆஃப் த கரிபியன். ஜாக் ஸ்பேரோட இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாரிஸில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.